என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கடந்த 9 வருஷங்களாக ட்ரேட் பண்ணிட்டு வரேன். அப்பப்போ லாஸு ப்ராஃபிட்டு எல்லாம் வரும். இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக நல்லா ட்ரேட் போயிட்டுருக்கு. நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய ட்ரேடிங் செட்டப்பு. இதை பணம் கொடுத்து இந்த செட்டப் நான் வாங்கியிருக்கேன். 8 சார்ட்ஸ் வரைக்கும் பார்க்கலாம், 20 இண்டிகேட்டர் வரைக்கும் போட்டுக்கலாம். இண்டிகேட்டரில் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஒன்றும் வரி பண்ணாதீங்க. நான் இந்த செட்டப்புங்கள்லாம் வச்சு முன்னாள் நைட்லேருந்து ஒர்க் பண்ணி சோர்ஸும் எனக்கு சப்போர்ட் இருக்குது. எல்லாத்தையும் வச்சு காலையில் 9:06 க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர், இந்த 4ல் 9:06 9:09 கால் வருமா புட்டு வருமா? ஒரு சில நேரத்தில் 4த்துலேயும் கால் வரும், புட்டு வரும். ஒரு சிலத்தில் புட்டு கால் மாறி மாறி வரும். ஆனால் அதை நான் கண்டுபிடிச்சிட்டு எங்கேருந்து எது வரைக்கும் போகும்னு 9:09 சொல்லிவிடுவேன். அதாவது ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஒரு டார்கெட் இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் போகும் கன்ஃபார்மாக. அப்போ என்ன ஆகும்னா, சில நேரத்தில் கீழே இறங்கும்போது ஒன்று வாங்கணும், திருப்பி கொஞ்சம் மேலே போகும்போது கொடுத்துடணும், அந்த ப்ராஃபிட் எடுத்துடணும். முதல்ல ஒன்று வாங்கிக்கிறோம், நான் சொன்ன டார்கெட் கண்டிப்பாக வரும். ஸோ அதில் நம்ம கொடுத்துடலாம். ஒரே ஒரு லாட்டு தான், ஒரு லாட்டுக்கு 4000 5000 ப்ராஃபிட் வர மாதிரி 50%, 80 பாயிண்ட், 50 பாயிண்ட், 100 பாயிண்ட்ஸ் வர அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக க்ளீனாக கொடுத்துருவேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்குது, எந்த இடத்துக்கு போகணுன்னு நானே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருவேன். நான் லைவ் போடல, லைவ் போடும்போது நான் உங்களோட சேர்ந்து ட்ரேட் பண்ணுவேன். நீங்கள் இது பாருங்கள், டைம் பாருங்கள். 3 மினிட்ஸ் சார்ட் இது. இதில் கொஞ்சம் நடுவில் பிளாக்காக இருக்கும். அதெல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் செல் பண்ண பிளாக் ஏரியா பர்சன் அது. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதெல்லாம் கேல்குலேஷன்ஸு. இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்கள் என்னோட சேர்ந்து ட்ரேட் பண்ணால் போதும். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத மெயினாக, அதுக்கப்புறம் கால் போகலாம், புட்டு வரலாம், திருப்பி என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் நான் சொன்ன டார்கெட் கண்டிப்பாக வந்துடும், காலோ புட்டோ ஏதோ ஒன்று. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது லைவ் தான், டைம் பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்டையும் ட்ரேடிங் வியூ சார்ட் இருக்கும், இதையும் அதையும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நான் இந்த சோர்ஸ் மூலிமா ஒரு டேட்டாவை கண்டுபிடிச்சி காலையில் 9:09 மேக்ஸிமம் கால் வருமா புட்டு வருமானது சொல்லிவிடுவேன். இப்போ இதில் கால் வரும் அப்படின்னு இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் கன்ஃபார்மாக போகும். அது 10 நிமிஷத்துலேயே போயிடலாம், 1 ஹவரில் போகலாம், இல்லை மத்தியானம் 2-2:30 போகலாம். 3 மணிக்கு மேலெலாம் இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. 9:30 மணிக்கு மேலே க்ரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் பார்க்கக்கூடாது. 11 மணிக்கு மேலே கோல்டும் சில்வரும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது முடிக்கிற நேரத்தில் அவன் என்ன வேணால் பண்ணுவான், நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் தான் உங்களுக்கு 9:09 என்ன நடக்கும்னு சொல்லிட்டேன். இந்த பாருங்கள், மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் போகும். ஸோ இங்கே எடுத்தோடனே அப்படியே போயிடாது. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரியும், ஏறும் இறங்கும். ஆனால் என் டார்கெட் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே போகணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, கீழே போகும்போது ஒன்று வாங்குவேன், கொஞ்சோண்டு திரும்பி மேலே வந்தால் அங்கே விற்றுருவேன், இல்லை 2 கூட வாங்கிக்குவேன். வாங்கிக்கின்னு ஒன்று என்ன பண்ணுவேன், முதல்ல எனக்கு தெரிஞ்ச உடனே வாங்கிடுவேன். கீழே இறங்கும்போது நான் லாஸ் வந்தால் பயப்பட மாட்டேன். ஒரு 2000 1500 லாஸ் வந்தாலும் பயப்பட மாட்டேன். அங்கே ஒன்று வாங்குவேன். வாங்கி நான் தான் கண்டிப்பாக எனக்கு தெரியுமா இந்த இடத்துக்கு போகணும். அப்போ நான் ஏற்கனவே இன்னொன்று வாங்கியிருக்கேன் பாருங்கள், அங்கே வந்தால் அந்த முன்னாடி வாங்கினதை கொடுத்துருவேன். அந்த ஒன்று மட்டும் அப்படியே வச்சுருப்பேன். திருப்பி அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்ததில் திருப்பி இன்னொன்று வாங்குவேன். ஏன்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது மேலே வரும்னு. ஸோ மேலே போனால் திரும்பி கொடுத்துருவேன். இதே மாதிரி ஜிக்ஜாக் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு கன்ஃபார்மாக மேலே வரும்னு தெரிஞ்சதுனால. இப்போ காலில் தான் நான் இந்த வேலை பார்ப்பேன், புட்டில் பார்க்க மாட்டேன். அடுத்தது அந்த ஒரு பீஸ் மட்டும் அப்படியே வச்சுருப்பேன், டார்கெட்டை ரீச் பண்ணுற மாதிரி. இதில் கால்னால் ஒரு கால் நான் எந்த சார்ட்டு வாங்குறேனோ அதையும் போட்டு வச்சுப்பேன். போட்டுக்கின்னு அதில் எந்த அமௌண்ட்டு எனக்கு ஃபிக்ஸ் ஆகுதுன்றது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கரெக்டாக அவன் என்ன சாவடித்தாலும் என்ன பண்ணாலும் நம்மளை ஏமாற்றுவான் மெயினாக. இப்போ கால் தான் போகும் அது, ஆனால் புட்டு போகிற மாதிரி தான் அவன் பண்ணுவான், விடவே மாட்டான் அவன். நான் ட்ரேட் பண்ணி ஒரு லாட்டு தான் 4000 5000 குறைஞ்சது 3000
நம்ம பயந்தால் 3000, இல்லைனா 6000 7000 கூட எடுக்கலாம் டார்கெட். இது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம். யோகா, மெடிடேஷன் எல்லாத்தையும் பண்ணணும். கவனமாக பாருங்கள். இப்போ கூட டக்குன்னு போகணும்லாம் சொல்ல முடியாது. அங்கேருந்து இப்போ நான் கீழே வாங்கியிருந்தா 2 வாங்கியிருந்தா 1 அங்கே கொடுத்துருவேன். திருப்பி கீழே வந்துச்சுன்னா கீழே வரும்போது இன்னொன்று வாங்குவேன். திருப்பி மேலே போகும்போது கொடுத்துருவேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ட்ரேட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் இப்போ லைவ் போட முடியல. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருந்தால் தான் லைவ் போட முடியும்னு அது காட்டுது. அதனால் பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெலுங்கில் கூட 2 விஷயம் சொல்லலாம். தெலுங்குக்காரங்களாம் தான். నేను తెల్లారి 9:09కి ఇది కాల్ పోతుందా పుట్టు పోతుందా అని చెప్పేస్తా. ఏ ప్రైస్ నుంచి ఏ ప్రైస్ పోతుందని ఏరో మార్క్ కూడా వేసి ఇచ్చేస్తా. మీరు ఏమనుకోవద్దు. ఎంత కింద పోయినా సరే ఒకలాట్ కానీ ఎక్కువ తీయకూడదు. நிறைய மட்டும் வாங்கக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் திரும்பாது அது. ஏன்னா அது ட்ரம்ப் நியூஸோ இல்லை இப்போ கால் வரன்றோம், அங்கே ஒரு குண்டு போட்டான்னா டப்புனுக்கு புட்டு வந்துடும். இல்லை திடீர்னு புட்டு வரும் நம்ம சொல்லியிருப்போம். அந்த நேரம் பார்த்து ட்ரம்ப் அந்த ஈரான் பிரச்சனையை பேசி முடிச்சிட்ருப்பார். அப்போ பேசினா முடிஞ்சிச்சுன்னு சொன்னோன்னே என்ன ஆகிடும்னா க்ரூட் ஆயில் ரேட்டெல்லாம் இறங்கிடும். ஏன்னா அந்த ஹார்மோஸ் நீர் சந்தியில் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொன்னோன்னே எல்லா கப்பல் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது சடனாக நடக்கிறதுனால நம்ம கவனமாக இருக்கணும். ரொம்ப நான் தான் ஒரு லாட்டுக்கு 4000 ப்ராஃபிட் கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், 7000 கொடுக்குறேன். அப்புறம் எதுக்கு நம்ம நிறையா வாங்கணும்? வாங்கலாம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா. எதுக்குன்னா அது ஜிக்ஜாக் பண்ணி அதில் ஒரு 5000 எடுத்துக்கலாம். நான் சொன்ன இந்த ட்ரேடில் ஒரு 5000 சம்பாதிச்சிக்கலாம். ஸோ இதை விட என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள்? இதை மாதிரி நான் தேடி 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 இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டாங்களான்னு 8 வருஷம் 9 வருஷம் பணம் கட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடுச்சுன்னா நான் லைவில் உங்களோடையே வருவேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்களோடையே வருவேன். பக்கத்துலேயே ஒரு பாக்ஸ் போட்டு நான் 5 பைசாவில் ட்ரேட் பண்ணுறேன். அந்த 5 பைசா அக்கௌண்ட்டையும் நான் பை பண்ணுறதையும் காட்டுவேன், ப்ராஃபிட்டாக லாஸையும் காட்டுவேன், எங்கே இன்னொன்று வாங்கினா அதையும் காட்டுவேன், ஒன்று செல் பண்ண அதையும் காட்டுவேன், ஒன்று ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இப்போதைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த உதவியும் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கல. என்னோட சேர்ந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதை பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி ஏமாற்றிருக்கான் பாருங்கள். கீழே வரான்னு அவன் என்ன ஏமாற்ற முடியாது. ஏன்னா நம்ம டேட்டா அந்த அளவுக்கு வந்து அனலைஸ் பண்ணி தான் அதை எடுக்கிறோம், நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது அவனால் தப்பிக்கவே முடியாது. கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் நான் லைவில் வந்துடுவேன். என்னோட சேர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாம். நான் உங்களோட இருப்பேன். ஒரு நாள் லாஸ் ஆகும், அது கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும். அது நியூஸால், அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நான் ஒரு லாட் வாங்க சொல்கிறேன். நம்ம டெய்லி 5000 சம்பாதிக்கும் போது ஒரு நாள் 5000 போன போது அந்த 5000 வந்தோன்னே வெளியே வந்துடுவோம். டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? என்னோட சேர்ந்து ட்ரேட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணுங்கள். சீக்கிரத்தில் நான் லைவில் வருவேன். என்னோட சேர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி எல்லாருமே பணம் சம்பாதிக்கலாம். நிறைய லாட் வாங்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு லாட் 2 லாட்டு நமக்கு போதும். அதுலேயே 5000 10,000 நம்ம எடுத்துடலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு திறமை இருக்குது, பணம் இருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்துருங்க. தேங்க்யூ.